ஜெனி மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை கும்பிட விடலாம். அங்கேயும் இந்த குறி சொல்லக்கூடிய லேடிஸ் அந்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களும் ஜெனியினுடைய ஃபேமிலியை சூழ்ந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு குறி சொல்கிறோம், கையை காமிங்க, இப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 500 1000 அப்படிங்கிறதுல பணம் வாங்குறதுலேயே ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ், ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குறி சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி தன்னுடைய கல்லூரி பருவத்திலேயே அவங்க வீட்டில் இருக்கும் போது இவங்களை தேடி வந்து இந்த நபர்கள் குறி சொல்லக்கூடிய நபர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட வீட்டு கேட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு உங்களுக்கு இப்படி மாப்பிள்ளை வரப்போகிறாரு, இது நடக்க போகுது அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஜெனி இது எதுவுமே உடன்பட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆசையை காண்பித்து இதை தேய்ச்சி குளிங்க, இல்லை இந்த பவுடரை போட்டுக்குங்க, இந்த கயிறை கட்டிக்கங்க, உங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு சொல்லி வசியம் பண்ணி பெண்களை வந்து தங்களோட வழிக்கு கொண்டு வரது அல்லது தீய வழிக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த நபர்கள் சமூகத்தில் பயன்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஜெனி தன்னுடைய லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் ஜெனியினுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம ஜெனி 2 வீலரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போகும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியாமலே ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். இந்த குரூப் ஏன் எதுக்கு ஃபாலோ பண்ணுதுங்கிறது ஜெனிக்கு தெரியாது இல்லையா. இப்போ உண்மைகள் தெரியும், அப்போ தெரியாது இல்லையா. ஒரு பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சேலஞ்சஸாக அவங்க கடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வண்டி ஓட்டும் போது ஹிட் பண்ணுறது, க்ராஸ் பண்ணுறது, இல்லை பைக் ரைட் பண்ணுறது, சேஸ் பண்ணுறது, ஓவர்டேக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி செல்மிஷ வேலைகளை ரோட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி தான் ஜெனி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் அதாவது இந்த படம்னு சொல்ல முடியாது, இந்த சீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மன்மதராசன் ஒரு பாடல் வரும் இல்லையா, தனுஷ் மூவி. ஸோ திருடா திருடி அந்த மாதிரி சாயா சிங்கன்னு ஜெனியை நினச்சிக்கிட்டு இந்த நபர்கள் எல்லாமே அந்த திருட்டு வேலைகளிலும் ஈடுபடுறாங்க, செல்மிஷ வேலைகளிலும் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த படக்கதையும் ஜெனியினுடைய லைஃப்பில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜெனி வந்து கேப் புக் பண்ணுறாங்க ட்ராவல்ஸ்க்கு. ஸோ அப்போ எங்கேயாவது வெளியில் போகும்போது கேப் புக் பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் டிரைவர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டாளிகள், இந்த கிரிமினல்ஸோட கூட்டாளிகள் தான் டிரைவர்ஸாகவே மேக்ஸிமம் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை பார்த்தோன்னே ஜெனிக்கு ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணுறதுக்காக இவங்க இந்த நபர்களை அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பேசஞ்சரை மயக்க நிலையில் வைக்கிறதுக்காக அவங்க காரில் ஏர் ஸ்ப்ரே ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரே நீங்கள் எப்போ ப்ரீத் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்கிடுவீங்க. ஸோ தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸ், ஜுவல்ஸு இது எல்லாத்தையும் அவங்க ஸ்டீல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம கேப் புக் பண்ணும்போதும் வண்டியும் அதனுடைய டிரைவரும் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி நமக்கு சந்தேகத்துக்குரிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ரைடை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். இருந்தாலும் நம்ம ஜெனி அதுலேயும் தைரியமாக ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கேப் டிரைவர்ஸு ஜெனியை பார்த்து பயப்படுறது தருணமும் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜெனி எப்போதுமே பயப்படல, தன்கிட்ட ஒரு காவல்துறை நம்பர் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப துணிச்சலாகவே அதில் பயணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி பயணிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஃபோன் கால்ஸ் அன்னெசரியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதில் டீட்டெயில்ஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஸ்டோரிஸ் பேசுகிறது, அது மாதிரி பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறதுலையும் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேப் டிரைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரிஜினல் டிரைவரை என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா பிளாக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பதிலாக ஆக்டிங் டிரைவராக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஜெனி புக் பண்ணுற கேபில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நபர்கள் டிரைவர்ஸாக வரக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இது எல்லாத்தையுமே தன்னோட லைஃப்பில் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்படி கிரிமினல்ஸ் டிரைவர்ஸாக வரக்கூடிய கேப் பார்த்திங்க அப்படின்னா வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. நிறையா ட்ரிங்க்ஸ் இல்லை ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டிரைவிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். ஓவர் ஸ்பீடில் போகிறது, ஸ்பீட் பிரேக்கில் தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜெனியோட லைஃப்பில் பண்ணாங்க. பட் ஜெனி சொன்னாங்க எனக்கு டிரைவிங் தெரியும், கரெக்டாக போக முடியுமான்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் இந்த கிரிமினல் டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் தனியாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அல்லது பயணங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பப்ளிக் இன்சல்ட், ஹராஸ்மெண்ட் அண்ட் இன்செக்யூர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த சந்துருவினுடைய ஃபேமிலி இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய லைஃப்பில் ரொம்பவே ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்துருவினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க காலகட்டத்தில் ஜெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த திருவாரூர் டெம்பிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ சந்துரு கூட அந்த திருவாரூர் டெம்பிளை ஒரு டைம் போய் விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தன் அப்பாவுக்கு தனக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவனுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ அவன் வேலை பார்க்கக்கூடிய அதே ஷோரூமுக்கு போய் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இனிமேல் என்கிட்ட விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு ஜெனி வராங்க நேரடியாக. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவனுடைய குடும்பம் மற்ற பெரிய பெரிய நபர்கள், இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு மார்ஃபிங் செய்து எடிட் செய்து பல நபர்களுக்கு அதை பரப்பி ஜெனியை இது நாள் வரைக்கும் தொடர்ந்து இன்சல்ட் பண்ணுறது, தொல்லைகள் தருவது, பிளாக்மெயிலிங் பண்ணுறது அப்படிங்கிற குற்றச்செயல்களில் அடுக்கடுக்காக இந்த சந்துருவினுடைய குடும்பம், அவனுடைய உறுப்பினர்கள் மற்றும் அவனை சார்ந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஜெனியினுடைய லைஃப்பில் என்னென்னலாம் நடந்ததோ இது அத்தனையும் சினிமா குரூப்புக்கு போகுது. அதன் பின்னாடி வரக்கூடிய படங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த களவாணின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து இந்த சசிகுமார் டைரக்ஷனில் வரக்கூடிய படங்கள், வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப்போட டைப் உள்ளது, சந்திரவனுடைய குரூப்போட. அதாவது ஜெனிக்கு தெரியாமலே ஜெனியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சினிமா துறையில் ஈடுபடுத்துறதுக்கு இந்த சந்திரவினுடைய ஆட்கள் மறைமுகமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனிக்கு இதில் உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய படிப்பு வேறு, அவங்க போகக்கூடிய துறை வேறு. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு சினிமா துறை, அதனை சார்ந்த வட்டாரம், கிரிமினல் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஜெனியினுடைய லைஃப்பில் நடந்தது அத்தனையுமே சினிமாவினுடைய கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களை முதன்மையாக வைத்துக்கொண்டு இவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே அதை காப்பி எடுத்து அதை வந்து அவங்க திரைப்படமாக வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த சந்துரு, பழனி, இந்த கார்த்திக் இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியினுடைய புகைப்படத்தை அதாவது மார்ஃபிங் எடிட்டிங்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏஐயில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சினிமா துறையினருக்கு அவங்க சென்ட் பண்ணி அதன் மூலியமாக காசு சம்பாதிப்பதும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் ஜெனிக்கு பதிலாக மெசேஜ் பண்ணுறது, அவங்களுடைய காண்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறாக மெசேஜ் பண்ணுறது, இந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜெனியினுடைய அட்ரஸை கொடுத்துட்றது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்பணம் வாங்கி கொள்வது. ஸோ இந்த கிரிமினல் வேலைகள் அல்லது அநாகரிகமான வேலைகளில் ஈடுபடுவதே இவங்களுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், இந்த ஒரு வீடியோவை வைத்துக்கொண்டு. ஸோ அதன் மூலியமாக பல நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெண் தவறான பெண், ஸோ நம்மளுடையும் உறவு கொள்வாள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்துரு, கார்த்திக், பழனி இவங்கக்கிட்ட முன்பணம் கொடுத்துட்டு ஜெனியினுடைய இருப்பிடத்திற்கு வந்து அவங்கள வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரிமினல்ஸ் குரூப் கிட்டேருந்து ஜெனி தன்னுடைய குழந்தைய ரொம்ப பத்திரமாகவே பாதுகாக்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஏன்னா ஜெனிக்கு நடந்த அதே நிலைமை தன்னுடைய குழந்தைக்கும் ஏற்படக்கூடும் இந்த கிரிமினல்ஸ்னால். ஸோ ஜெனியினுடைய குழந்தைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்யூசஸ் ஏற்படுத்தலாம், அப்படி இல்லையா? ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் கொடுக்கலாம், இல்லை தான் அவங்கள வந்து கிட்னாப் முயற்சி, இது எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்காகவே முன்முயற்சியாக ஜெனி வந்து தன்னுடைய குழந்தைய ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.